ஸ்ரீ குருச்சரணம். நரசிம்ம ஜெயந்தியான இன்னைக்கு நம்ம ஆதிசங்கராச்சாரியாலோட பிரதான சிஷ்யரான ஸ்ரீ பத்மபாதாச்சாரியாலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், பத்மபாதாச்சாரியாளுக்கும் நரசிம்ம ஜெயந்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. ஆதிசங்கராச்சாரியாலோட சிஷ்யர்கள் 4 4 வித அம்சமாக கருதப்படுகின்றன. அதுல பத்மபாதாச்சாரியால் விஷ்ணு அம்சமாக கருதப்படுகிறார். பத்மபாதாச்சாரியாலின் பிறப்பிடம் சோழ தேசத்தை சேர்ந்தது. காவேரி ஆற்றங்கரையில் தென் தமிழ்நாட்டை சுற்றி இருக்க இடத்திலிருந்து அவர் பிறந்திருக்க. இவருடைய பூர்வாசிரம பெயர் சனந்தனர். இவருக்கு சின்ன வயசுலேயே வேத அத்தியனமெல்லாம் அந்த ஊர்லேயே நடக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு இளைஞர் அவருக்கு நரசிம்ம மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார். அதுலேருந்தே சனந்தருக்கு நரசிம்ம பிரீத்தி எப்பவுமே உண்டு. அவர் ஒரு கட்டத்தில் குருநாதரை அவர் தேட ஆரம்பிச்சுட்டார். இப்படியே தேடி தேடி வந்துன்று பாரத தேசம் முழுக்க வந்துருக்கச்சே வாரணாசியில் ஆதிசங்கராச்சாரியால அவர் சந்திக்கிறார். சங்கர பகவத் பாதாளுக்கு சனந்தனை பார்த்த உடனே தெரிஞ்சுடுத்தோ இவர் சாதாரண பையன் இல்லை அப்படின்னு. அப்போ சங்கர பகவத் பாதாள் சனந்தனனை தன்னுடைய முதல் சிஷ்யனாக சீடனாக ஸ்வீகரிச்சுக்கிறார். அப்பதான் சங்கர பகவத் பாதாள் குரு ஆதிசங்கரரா ஆகிறார். அப்போ சனந்தனனோட சக்தியை கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு லீலை பண்ணுறார். சங்கரர் கங்கையின் ஒரு பக்கத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் இருந்த சனந்தனனை கூப்பிடுறார். சனந்தா, இங்கே இப்பவே வா நீனு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். குருநாதர் சொட்ட சொட்ட இருக்காரேன்னு சனந்தரை என்ன ஏதுன்னு பார்க்காம, கங்கை நதி ஓடுறத கூட பார்க்காம அப்படியே கால் வைக்கிறார். சனந்தர் ஒரு பாதம் வைக்கிற இடமெல்லாம் பத்மம் ஜனிக்கிறது. அதனால பத்மபாதர்னு பெயர்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இது. இதுக்கு முன்னாடிலேருந்தே சனந்தருக்கு நரசிம்ம பிரீத்தி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நரசிம்மரோட ஜபத்திலேயே தியானத்திலேயே அவர் எப்போதும் இருப்பார். ஒரு முறை அப்படிதான் இந்த காபாலிகன் ஆதிசங்கராச்சாரியாரோட சிரசை தலையை வெட்ட வரும்போது சனந்தனர் பத்மபாதாச்சாரியால் நரசிம்மனை துதிச்சு அப்பவே அந்த காபாலிகனை இவர் சம்ஹரணம் பண்றார். எப்படி நரசிம்மர் பத்மபாதாச்சாரியாலோட ரூபத்தை எடுத்துண்டு காபாலிகனை சம்ஹரணம் பண்றார். சங்கரர் அப்போ நரசிம்மரை நரஹரிய அப்படியே பிரத்யட்சமா பார்க்கிறார். இன்னொரு சம்பவம், அமருகா அப்படின்னு ஒரு ராஜாவோட உடம்புல ஆதிசங்கர பகவத் பாதாள் உதயபாரதியின் கட்டளைக்கு இணங்கி அவருடைய சரீரத்துக்குள்ள போகிறார். அப்போ ஆதிசங்கரருடைய கை எரிஞ்சு போயிடுறது. அப்போ அந்த கையை அவர் நரசிம்மர் கிட்ட பத்மபாதாச்சாரியால் துதிச்சு சங்கரருக்கு குருநாதருக்கு கையை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி துதிக்கிறார். அப்போதான் ஆதிசங்கரர் நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் பாடுறார். நரசிம்ம கராவலம்பம் அப்படின்னா கரஸ்ய அவலம்பம், கரத்தை வேண்டி ஒரு ஸ்லோகம். இது எப்படி எடுத்துக்கலாம் பக்தர்கள் அப்படின்னா, நரசிம்மர் எப்போதுமே கஷ்டத்தில் தன்னுடைய கரத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தமாகிறது. அப்போ சங்கர பகவத் பாதாள் பத்மபாதாச்சாரியாளுக்கு ஒரு உபதேசம் பண்றார். ஏன்பா சனந்தனா, இப்படி நரசிம்மர் உனக்கு பிரத்யட்சமா வராரே, பிரீத்தி ஆறாரே, ஆனா சித்திக்கவில்லையா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்போ பத்மபாதாச்சாரியாளுக்கு புரிஞ்சுடுறது, நம்ம இன்னும் ஜபத்துல இறங்கணும், தபஸ் பண்ணணும் அப்படின்னு அஹோபிலம் போய் உட்காந்துக்கிறார் ஒரு வனத்துல. அப்போ ஒரு கிராதகன், அங்க ஒரு ஹண்டர் ஒருத்தர் வரான். அப்போ அவன் கேட்குறான், என்ன வேணும் சுவாமி, இந்த ஒரு காட்டுல போய் நீ உட்காந்துட்டு இருக்கியே, என்ன வேணும் அப்படிங்கிறான். நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த ஹண்டருக்கு புரியுமோ புரியாதோ அப்படின்னுட்டு இவர் நான் ஒரு மிருகத்தை தேடி வந்திருக்கேன். இந்த காட்டில் எனக்கு தெரியாத மிருகமா, என்கிட்ட சொல்லு, நான் ஐஷன் வருவேன். இல்லை, அவன் இங்கவே தான் இருக்கான், இந்த எல்லா இடத்துலையும் அவன் இருப்பான், அவன் இல்லாத இடம் உண்டா, உனக்கெல்லாம் எப்படி தெரிய போகிறது? சரி, தியானம்னா என்னன்னு கேட்டியே, மிருகத்தை தேடுவது தான் அப்படின்னு அவர் ஒரு ஏளனமா பத்மபாதாச்சாரியார் பதில் சொல்றார். அப்போ அவர் அந்த கிராதகன் கேட்குறானா, இது எப்படி சுவாமி ஒரே இடத்துல உட்காந்து நீ மிருகத்தை தேடுவ, நீ எந்த மிருகத்தை தேடுறன்னு சொல்லு, நான் கொண்டு உன் முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ சொல்றார், நரஹரி எப்படி இருப்பேங்கிற ஒரு அடையாளத்தை சொல்லி நீ ஒரே நாளில் கூட்டின்னு வா, இல்லாட்டா நீ மோட்சத்தை தான் அடையணும், சொர்க்கத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றார். ஒரு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த கிராதகன் நரசிம்மரை தேடி 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 வெறுத்து போய் தானே தன்னை சம்ஹரணம் செய்யும் சமயத்தில் நரஹரி அந்த கிராதனுக்கு காட்சி கொடுக்கிறார். அப்போ கயிறை போட்டு இழுத்துன்னு பத்மபாதாச்சாரியால் முன்னாடி நரசிம்மரை நிறுத்துறான். அப்போ இந்த பத்மபாதாச்சாரியாளுக்கு கிராதகன் தெரியறான், கயிறு தெரியறது, ஆனால் நரசிம்மர் தெரியல. அப்போ அவர் ரொம்ப நொந்து போயிடுறார். இந்த நரசிம்மா, நான் எவ்வளோ ஒன்று துதிச்சிருக்கேன், இந்த கிராதனுக்கு ஒரு காட்சி கொடுத்துருக்க, அவன் கூப்பிடுச்சு எல்லாம் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறார்.
அப்போ நரஹரியானவர் சொல்றார், வேடனுக்கு என் தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு நீ ஏளனமா எண்ணினியே, குலத்தை பார்த்துதான் கடவுள் அருள் புரிவானா, அப்படிதானா உன்னோட கருத்து இருந்தது, அதுக்காக தான் இந்த வேடனுக்கு என்னுடைய தரிசனம் அப்படின்னு சொல்லி நரசிம்மர் அந்த சமயத்திலேந்து பத்மபாதாச்சாரியாளுக்கு சித்தி ஆயிடுறார். இதுலேருந்து பத்மபாதாச்சாரியால் எப்போது நரசிம்மரை நினைத்தாலும் அப்போது நரசிம்மர் அங்க அவருக்கு சித்திப்பர். இப்படியாக பத்மபாதாச்சாரியாளுக்கு நரசிம்மர் பிரீத்தி. சங்கர பகவத் பாதாளின் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா, இந்த பாஷ்யத்துக்கு இன்னும் ஒரு பிரஸ்தானங்கள், அதாவது சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எழுதினது பத்மபாதாச்சாரியால் தான். பாஷ்யம் அப்படின்னு சொல்லலாம். அதோடைய பேரு பஞ்சபாதிகா. பஞ்சபாதிகா அப்படின்னா என்னன்னா, 5 பாதங்களை கொண்ட ஒரு டீகா அப்படின்னு அர்த்தம். டீகா அப்படின்னாக்கா இன்டர்பிரிட்டேஷன், அது அவ்வளவுதான், சிம்பிளி. குருநாதரான ஸ்ரீ சங்கர பகவத் பாதாரிடம் பத்மபாதருக்கு ஒரு பக்தி ஒப்பற்றதாகும். குருநாதரே தான் சாக்ஷாத் பரமசிவன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவையும் நமஸ்கரிப்பர். குருநாதருடைய மூத்த பிரதான சிஷ்யரான பத்மபாதாச்சாரியால் தான், அவரும் ரிக்வேதத்தை சேர்ந்தவர். பூரி தேசத்தில் இருக்கும் பூர்வஷாம் நாய சங்கர மடத்தை பத்மபாதாச்சாரியால் பிரதானமாக பொறுப்பெடுத்துட்டார். குருநாதர் அந்த மடத்தை பத்மபாதாச்சாரியிடம் கொடுத்தார். பல சங்கர விஜயங்களிலும் சொல்லியிருக்கு. கூடலி ஸ்ருங்கேரியிலும் பத்மபாதாச்சாரியால் சுரேஸ்வராச்சாரியாருக்கு சகாயம் பண்ண கூடவே இருந்திருக்கார் அப்படின்னு. சில நூல்கள் அவர் மேற்கு பக்கத்தையும் சேர்ந்த பশ্চিமாம் நாய பீடத்தையும் அவர் தலைமை தாங்கினார் அப்படின்னு, ஹஸ்தாமலகர் கூட சகாயம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. நிச்சயமாகவே இவர் மூத்த பிரதான சிஷ்யரான, வயதிலும் பெரியவரான முதல் சிஷ்யனாக இருப்பதால் இவர் 3 மடத்துக்கும் அவர் உதவி புரிஞ்சிருக்கார் அப்படின்னு. சங்கரர் தன்னுடைய கடைசி காலத்து 32வது வயசுல சித்தி ஆறார்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, சிஷ்யர்களுக்கெல்லாம். அப்போ பத்மபாதாச்சாரியால் எங்கேந்தோ ஓடி வந்துட்டு காஞ்சிபுரத்துல வந்தடைகிறார். சங்கரர் சித்தியான உடனேவே கொஞ்ச நாள்லயே ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில இப்பயும் நம்ம பார்க்கலாம், விஷ்ணுவேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுதான் பத்மபாதாச்சாரியாலோட அதிஷ்டானமா கருதப்படுகிறது. இப்படியாக ஆதிசங்கரருடைய முதல் பிரதானமாக பெரிய சிஷ்யனான பத்மபாதாச்சாரியாலை பற்றி இன்றைக்கு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வரக்கூடிய ஹஸ்தாமலகர் 2வது சிஷ்யரை பற்றி நம்ம பார்ப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.